வணக்கம். நேற்று முன்தினம் பல்வேறு மாநில தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ராஜ விருந்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செயலால் சிலாகித்து போன வெளிமாநில தலைவர்கள். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்த தலைவர்களுக்கு என்னென்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் மற்ற கட்சிகளின் பிரதிநிதிகளும் என சுமார் 25 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் காணொலி வாயிலாக உரையாற்றினார். அதேபோல் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆதரவு தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தார். அந்த வகையில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டம் இந்திய அளவில் கவனம் பெற்றது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, வந்திருந்த ஒவ்வொரு தலைவரையும் வரவேற்று உபசரிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதாவது வருவதற்கு ஒப்புக்கொண்டு உறுதி செய்த முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியது முதல் மீண்டும் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்படுவது வரை அவர்களை கவனித்துக் கொள்ள சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒவ்வொரு விருந்தினருக்கும் ஒரு எம்பி மற்றும் காவல்துறை சார்பில் ஒரு PSO, அவரவர் தாய்மொழி அறிந்த ஒரு அதிகாரி ஆகியோர் அமர்த்தப்பட்டனர். ஒவ்வொருவருக்கும் வாகன வசதியோடு எஸ்கார்ட் வண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த எஸ்கார்ட் வண்டிக்கு ஒரு டிரைவர், ஒரு மாற்று டிரைவர் உள்ளிட்ட 2 டிரைவர்கள் அமர்த்தப்பட்டனர். அதேபோல் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய விருந்தினரை ஒரு MP மற்றும் அமைச்சர் கொண்ட டீம் வரவேற்றனர். கூட்டம் நடந்த ITC சோலாவில் ஒவ்வொருவருக்கும் அறை புக் செய்யப்பட்டது. அங்கேயே அவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். அதேபோல் கூட்டம் நடைபெறும் அன்று காலை 9:30 மணிக்கு சோலா ஹோட்டலுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விருந்தினர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களது அறைக்கு சென்று வரவேற்றார். அனைவருக்கும் தனது அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றி தெரிவித்தார். அதன் பின் கூட்டம் முறையாக தொடங்குவதற்கு முன்பு தீர்மானங்கள் பற்றிய ஆலோசனைக்காக சிறிது நேரம் ஒரு மினி மீட்டிங் நடந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டு கலாச்சார அடையாளங்களை பிரதிபலிக்கும் பிரத்யேக பொருட்களான பத்தமடைப்பாய், காஞ்சிபுரம் கைத்தறிப்பட்டு, கொடைக்கானல் மலைப்பூண்டு, கோவில்பட்டி கடலை மிட்டாய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தை விருந்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பளிப்பாக அளித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்து தொடங்கிய கூட்டத்திலும் பல்வேறு ஆச்சரியங்கள் விருந்தினர்களுக்கு காத்திருந்தன. அதாவது அவரவர் மேசையில் அவர்களது பெயர் ஆங்கிலத்திலும் அவர்களது தாய்மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. அதாவது தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையை எடுத்துரைக்கும் வகையிலும் இது இருந்தது. அடுத்ததாக முதலமைச்சரின் பேச்சு அனைவருக்கும் ஆங்கிலத்திலும் அவரவர் தாய்மொழியிலும் மொழிபெயர்ப்பு நகல் கொடுக்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்டவர்களின் தாய்மொழியில் கேட்கும் அளவிற்கு மொழிபெயர்ப்பு டெக்னாலஜியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் கூட்டம் முடிந்த பிறகு அனைவருக்கும் லஞ்ச் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த சிறப்பு உணவுகள் பரிமாறப்பட்டன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த ஏற்பாடுகள் எல்லாம் கண்டு வந்திருந்த மற்ற மாநில தலைவர்கள் வியந்து போயினர். அதன்படி ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்ததாகவும் ஒவ்வொரு மாநில உணர்வையும் மதிக்கும் வகையில் மொழிபெயர்ப்பு வசதிகளும் அவரவர் மாநில உணவு வரைக்கும் லஞ்சில் இடம்பெற்றிருந்ததையும் விருந்தினர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வியந்து போய் சொன்னார்கள். அப்போது நாம் இந்த கூட்டத்தை நடத்துவதே மாநில உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்றும் அந்த அடிப்படையில் தான் வருகிற விருந்தினர்களின் தனிப்பட்ட மாநில உணர்வை மதித்து ஏற்பாடுகளை செய்தோம் என்றும் அவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். மொத்தத்தில் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது ஏற்பாடுகளை பார்த்து வந்திருந்த வெளிமாநில தலைவர்கள் நெகிழ்ந்து போயினர். தமிழ்நாட்டின் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் வந்திருந்த வெளிமாநில தலைவர்களுக்கு சிறப்பான விருந்தோம்பல் அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.